50 பாயிண்ட் சரிங்களா. அப்ப நம்மளுக்கு அந்த இன்டர்வல் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ அந்த இன்டர்வல் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இதுல வந்து கொடுக்க போறோம் இன்புட். ஓகேங்களா, அதுதான் வந்து ஆஃப்செட் பாயிண்ட், வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா. ஆஃப்செட் பாயிண்ட்ன்றது அதுதான். ஸோ அந்த இதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக கொடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து என்ன செய்யும், மாறும். சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் 5 பாயிண்ட் இருக்கும், சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து 10 பாயிண்ட் இருக்கும், சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா. ஸோ அதனால என்ன செய்யணும், அந்த இன்டர்வலை நீங்க பார்த்து வந்து என்ன செய்யுங்க, என்டர் வந்து பண்ணிட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, இந்த லேபிள் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா, ஸ்ட்ரைக் பிரைஸ் அதாவது நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இப்போ வந்து மார்க்கெட் வந்து மீட் ஆகிறாங்க, அதாவது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஏடிஎம்மா இருக்கிறாங்க அப்படின்றது வந்து என்ன செய்யும், இந்த லேபிள் வந்து காட்டும். ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேல்யூ அப்படின்றது இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ அதுல தான் நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி அதுல இருக்கிற